ஸோ இன்னைக்கு நாளோட மேட்ச் நம்பர் 3 சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஹலோ It's a couple of friends, Jiva and Trigler. அருமையான ஒரு யார்கர், நல்ல ஒரு எக்ஸிகியூஷன், பர்ஃபெக்டான ஒரு டெலிவரி டீம் சிஎஸ்கே கிட்டேருந்து. சிஎஸ்கே இதுவரையில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் டீம் சிஎஸ்கே ஒரு மேட்ச் விட்டுருந்தாங்க. நேற்று நாளில் ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் அவங்களுக்கு ஒரு முக்கியமான மேட்சாக இருக்கும். எக்ஸ்ட்ரார்னரி அருமையான ஒரு எஃபோர்ட் போட்டார். கீழே விழுந்தாலும் பாலை தடுத்துடணும் அப்படின்றதுல ஸ்டாண்டர்டாக இருந்து தடுத்துருக்காங்க. வெல் சேவ்டு. This is Quacker. Bang the target or Yorker and wicket. எஸ்ஆர்ஹெச் ஆல்ரெடி 2 மேட்ச்சில் ஆடி இருக்காங்க. 2 மேட்ச்சில் 2மே லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்டாக ஒரு சான்ஸ் இருக்குது இந்த மேட்சையும் வின் பண்ணோம், அதுக்கு அடுத்த மேட்சும் வின் பண்ணாங்க அப்படின்னா டேபிளில் ஏதாவது குளறுபடிகள் இந்த பாயிண்ட் டேபிளோட இந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அதை கொடுத்தா டேபிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்காக அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அடுத்த பேட்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ நியூ பவுலராக உள்ளே வந்திருக்கிறது முத்து. நியூ பேட்டர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ள வந்த மாதிரி தெரியுது டீம் எஸ்ஆர்ஹெச்க்கு. ஸோ ஓவர் நம்பர் 2 ஃப்ரம் முத்து. இதோ உங்களுக்கான வெற்றி கோப்பை R15 ரொம்ப வேகமாக ட்ராவல் ஆகி வந்திருக்கு. கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுன்னு போங்கடான்னு சொல்கிற அளவுக்கு ஓட்டுன்னு வந்திருக்காங்க வேகமாக. ஆஃப் த மார்க் ஸ்ட்ரைட் அவே. லெஃப்ட் ஹேண்டருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்பாங்க டீமில் இருக்க எல்லாரும். தெய்வமாக கும்பிடுவாங்க. தெய்வமே ஏதாவது ஒன்று செய்யும் பக்கம் தான் காத்து ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு. ஷாட் ஜீவா கிட்ட ஒரு கிராக்கிங் ஹிட். இது எக்ஸ்ட்ரானரி கேட்ச் விக்கி கிட்ட இருந்து. ஸ்ட்ராங் ஹிட் ஃப்ரம் ஸ்ட்ராங் மேன், ஹெவி வெயிட் சாம்பியன் ஜீவா. அடித்தா பிசிறு தட்டாமல் போய் விழும் வெளில. மிடில் பட்டுச்சு அப்படின்னாவே ரிசல்ட்டு. ஸோ இன்னும் ஒரு மிஸ் ஹிட். போன பால் ஒரு பெரிய ஷாட். இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டை கிளைம் பண்ணுறாரு முத்து பிரசாந்த். ஒரு நல்ல கேட்ச் எடுக்க
ஜீவா அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு போகிறாரு. போன ஷாட்டில் மிடில் இருந்தது, நல்ல ஒரு டைமிங் இருந்தது, எலிவேஷன் இருந்தது. பட் இந்த ஷாட்டில் டைமிங்கை மிஸ் பண்ணுறாரு. ஷார்ட் கவர் ஃபீல்டர்கிட்ட விக்கெட்டை கொடுத்துட்டு வெளியில் வராரு ஜீவா. டீம் SRH லூஸ் த பிக் விக்கெட். டீம் CSKக்கு ஒரு மிகப்பெரிய விக்கெட் கிடச்சிருக்கு ஆஃப்டர் த பிக் ஷாட். நியூ பேட்டராக உள்ளே வந்துட்டு இருக்கிறது. நியூ பேட்டர் வினோத். So white signals. Thank you for the signal. மணி கொஞ்சம் மேடை ஆண்டவாயா, கேட்டது வந்துச்சு. So 2 overs completed. Team SRH 16 loss of 2. The power play கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் 4 ஓவரில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்றதும் இங்கே மேட்டர். முக்கியமான 2 விக்கெட்டை லூஸ் பண்ணினாலுமே டீமுக்கு இன்னும் 4 ஓவர் இருக்குது. அந்த 4 ஓவர்ஸில் இன்னும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் டிஃபன் வாங்கி தருவேன்னு சொல்லி மும்பை ஓனர் சொன்னார்னு நினைக்கிறேன். இல்லை வந்து இப்போ RRக்கு டிஃபன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஜெயிச்ச உடனே ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு டிஃபன் கன்ஃபார்ம். ஜெயிச்சாதான் டிஃபன் அப்படின்னு காலைல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் குரூப்பில். ஜெயிச்சதுக்கப்புறம் டிஃபன் வாங்கிட்டு வராங்க. முதல்ல மும்பை அணியினர் காலையிலே வந்து பிரியாணி, வெஜ் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி வந்து இங்கே அலோடு கிடையாது. ரைட்டு. தெகீசி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணார் பேட்டர். அதை பெரிய மிஸ்டேக்காக ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க ஃபீல்டர்ஸ். ரன் அவுட் மூலயமா வெளியேறாங்க. ஐ திங்க் வினோத் அடுத்த பேட்டர் டீம் SRHல இருந்து. அருமையான ஒரு டெலிவரி. ஒரு லெஃப்ட் ஹேமர் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. புலிஞ்சர் மாதிரி CSKக்கு புலிஞ்சர் ஒரு சீசன்லாம் ரொம்ப நல்லா விளையாடினார். அந்த மாதிரி இருக்குது ஒரு போலிங் பண்ணுறது. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் ஷாட், நல்ல ஒரு ஷாட். கிடையாது எப்பயுமே லெஃப்ட் ஹேண்டர் ஸ்பெஷல் தான். டீமில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கார் அப்படின்னாவே ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். எதர் பவுலிங் ஆர் பேட்டிங்.
ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க மேலே நிறைய ஹோப் போடுவாங்க. இந்த இடத்துல இந்த லெஃப்ட் ஹேண்டர் மேலே நிறைய ஹோப் இருக்கும் டீம் சிஎஸ்கேக்கு. வெளியில் வந்து விளையாடி இருக்காங்க. செகண்ட் லைன் கன்சிடர்ஸ் வைட் லைன். சஃபல் ஆகி வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னாவே செகண்ட் லைன் வந்து கணக்கில் கொள்ளப்படும். இந்த முறை வந்து ரெண்டாவது லைனையும் தாண்டி போட்டிங்கன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒய்டு கொடுத்துருவார் அம்பேர். ஒயிட் சிக்னல். Oh, the team celebrate one more wicket. So left hammer strike பண்ணுறாரு டீம் எஸ்ஆர்ஹெச். நேற்று விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு நிறைய சப்போர்ட் ஆச்சு. ஈவினிங் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா போலிங்க்கு சப்போர்ட் ஆச்சு. கொஞ்சம் விக்கெட் வந்து ஏதோ சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓவர் த நைட் விக்கெட்ஸ் பிகம் போலிங்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா விக்கெட் மழை தான் அதிகமாக இருந்திருக்கு. இட்ஸ் லைக் செகண்ட் டே டெஸ்ட் மேட்சோட விக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி. நியூ மேன் ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச், ஒரு பிக் மேன் உள்ளே வந்துட்டுருக்காரு. டீம் அண்ட் ட்ரபிளில் இருக்கும்போது ஒரே ஒரு நாக் அதை விளையாடி கொடுத்தா டீம் வில் பி ஹாப்பி அண்ட் அந்த டேபிளையும் வந்து சர்வை பண்ணுவாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 18 ரன்ஸ், லாஸ் ஆஃப் 4. அப்படியே பிரேக்காக எடுத்துக்கோங்க. இதை பிரேக் முடிஞ்சிடுச்சு. ஓகே, பிரேக் ஓவர். இது எத்தனாவது ஓவர்? 4வது ஓவர். அது 4வது ஓவரா 3வது ஓவரோட கடைசி 4வது ஓவர் முதல் பந்து. ஓகே, பக்கத்தில் பயங்கரமாக கொண்டாடுறாங்கப்பா. இந்த மாதிரி தான் கொண்டாடணும் கிரிக்கெட்டை. முறையே பண்ணக்கூடாது, ஜாலியாக விளையாடணும். Nicely bowled. Directed. குறி வச்சா இற விழணும். அதுதான் இந்த ஹெட் ஷூட்டர். ஒரு ஷூட்டர் வந்து ஒரு புல்லட்டை வேஸ்ட் பண்ண நினைக்கவே முடியாது. அந்த ஒரு புல்லட் என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை வந்து ஷூட்டர் செய்ய வைப்பார். அந்தமாரி ஒரு ஷூட், குருவி கீழே விழுந்துடுச்சு. விக்கெட். ஸோ ரொட்டேட் த சிங்கிள்ஸ். டீமுக்கு ஒரு விஷயம் இப்போதைக்கு ஃபேவராக இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரைட்டில் நல்லா காற்றடிக்குது பேட்டிங் சைடுக்கு. லெஃப்டோ ரைட்டோ, ஸ்ட்ரைட்டில் அடித்தா ரைட்டாக போவோம் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு விண்டு. ஸோ ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் லெஃப்ட் ஹேண்டருக்கு இன்னும் ஃபேவராக தான் இருக்குது. அவங்களோட கண்ட்ரி ரீஜனுக்கு பயங்கரமாக காற்றடிக்குது, எக்கச்சக்கமாக காற்றடிக்குது. காற்று மட்டும்தான் அடிக்குது.
வெரி வெரி குட் ரன்னிங், சூப்பர் ரன்னிங். ரெண்டு பால் bowling போட்டிருக்காரா, இன்னும் 2 பால் இருக்கா அப்படின்னும் போது கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் அவங்க தெளிவுபடுத்துகிறேன் எல்லாருக்குமே. 2 பால் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, மக்களுக்கு தெளிவாக சொல்லணும் இல்லையா. ஸோ இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்காங்க, கேப்பை ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஓப்பன் 4 ரன்ஸ். டீம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு தேவையான ஒரு பவுண்ட்ரி. டீம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரன்ஸை போர்டில் ஆட் பண்ணுறாங்க. டீம் 27 ரன்ஸை கொண்டு வந்திருக்காங்க 3.5 ஓவர்ஸில். விக்கெட் போனாலும் பரவாயில்ல, இந்த ரன் நல்லாவே இருக்குது. 27 ரன், இன்னும் 13 பாலில் குறைஞ்சது 15 to 20 அப்படின்னாலுமே 47 to 50 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. So incoming delivery is over signal கிடைக்குது. 4 overs completed, end of 4, 27 loss of 5 wicket team SRH. 27 ரன் வந்திருக்கு. கடைசி 2 ஓவரில் டீம் எதிர்பார்க்குறது ஒரு 20லேருந்து 25 ரன் எப்படியாவது ஊற்றிடுங்க, செகண்ட் ஹாஃபில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் சிஎஸ்கே ஸ்குவாட் இதுவரை விக்கெட் நல்லா எடுத்திருக்காங்க, கேம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. கடைசி 2 ஓவரில் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். Down the leg, a white signal. Straight to the man. So no runs. A swing and miss. It's a huge swing இருந்தது. So down the leg, a white signal. Thank you so much. Nicely bowled. அம்பையரோட சிக்னல்ஸ் எதுவுமே இல்லை, நாட் அவுட் சிக்னல் தான் கிடைக்குது. Straight to the hand. One more wicket team CSKக்கு. இந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் நல்லா அப்படியே பில்டப் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது எஸ்ஆர்ஹெச்க்கு. பட் உடனே வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் 6 ஓவரில் மினிமம் ஒரு 2 பார்ட்னர்ஷிப் 20 ரன்ஸ் விளையாடினாங்க அப்படின்னாவே ஸோ அந்த கேம் வந்து நல்லா வந்துடும். இப்போ அந்த விஷயம் கட்டாயமாக இல்லை. ஸோ சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் அது மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பேட்டர்ஸ்க்கு உண்மையாகவே. ஸோ அதுதான் வந்து கீ. இட்ஸ் லைக் அ கீ. இந்த ஒரு ரன் 2 ரன் நடுவில் ஒரு 4, கரெக்டான பாலில் 6, நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட், ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு.
5 overs completed, end of 5. 30 ரன் வந்திருக்கு போர்டில். லாஸ் ஆஃப் 6 விக்கெட்ஸ். அருமையான ஒரு bowling டீம் சிஎஸ்கேலேருந்து. காலையிலேருந்தே bowling பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. மொதல் மேட்ச் கொஞ்சம் 45+ ரன்ஸ் இருந்தது. பட் ப்ரீவியஸ் மேட்ச் ஆர்ஆராக இருக்கட்டும், இந்த மேட்ச்சில் சிஎஸ்கேவாக இருக்கட்டும், bowlingல பெரிய இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. 30 கடைசி 6 பால். டீம் எஸ்ஆர்ஹெச் ஃபேஸ் பண்ணக்கூடிய அடுத்த 6 பாலில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கணும். நல்ல ஒரு ஷாட். Quick running between the wickets, really good running between the wickets also. The fieldings அதுவுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கு. The catch is a call. ரொம்ப கன்வின்ஸ்டாக பிடிச்சிருக்காரு. ஈஸி டேக்கன். டீம் சிஎஸ்கேக்கு இன்னொரு விக்கெட். எஸ்ஆர்ஹெச் விக்கெட்ஸ் வந்து அடிக்கடிக்கு லூஸ் பண்ணுறதுனால தான் அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் கிடைக்கல. ரன்ஸும் வந்து குறைவாக கிடச்சிருக்கு. இது வரலும் ஒரு கடைசி ஓவர். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஹிட்டு அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் இருக்கும். ஆனால் ஹிட்டு இன்னும் கனெக்ட் ஆகலை. ஸோ பேட்டர்ஸ்க்கு இன்னும் ப்ரெஷர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாப் இன்னுமே இருக்குது. நல்ல ஒரு கேட்ச் எடுத்திருக்காங்க. மறுபடியும் விக்கெட் டீம் சிஎஸ்கேக்கு. ஸோ 1 more விக்கெட். ஸோ 1 2 3 4ன்னு எவ்வளோ ரன் ஓடினாலும் இப்போ ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரன் தாக்கம் அவங்களுக்கு இருக்குது. ஐ திங்க் 3 runs கம்ப்ளீட் பண்ண மாதிரி தெரியுது டீம் எஸ்ஆர்ஹெச். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால். Very good running between the wickets. One shot. Okay. ஒரே ரன் மட்டுமே. 38 runs டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க டீம் எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே அணியினருக்கு. சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப முக்கியமான கேம். இந்த மேட்சை ஜெயிச்சாங்க அப்படின்னா செமிஃபைனலுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி 2 அணிகள் அவங்களோட ஸ்பாட்டை செக்யூர் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அண்ட் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். அடுத்த 2 அணிகள் யார்? அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போகிறதுக்கு கேகேஆர் வெர்சஸ் டெல்லி
கேகேஆர் கேப்டன் அண்ட் டெல்லி கேப்டன் மேடைக்கு அருகே வருமாறு கேட்கிறோம். கேகேஆரோட வெற்றியை பொறுத்து தான் அடுத்த ஒரு 2 அணிகளுக்கான வாய்ப்பு அடுத்த மேட்ச்சில் இருக்குது. ஸோ அடுத்த மேட்ச்சுமே இம்பார்ட்டண்டாக தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா மேட்சுமே அப்படியே ஜிக்ஜாக்காக தான் இருக்க போகுது. இவங்க ஜெயிச்சா அவங்க உள்ள, அவங்க ஜெயிச்சா இவங்க உள்ள, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் உண்டு. ஸோ ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காகவே வந்துருங்க வித்தவுட் எனி டிலே. ஸோ கேப்டன்ஸ் கேகேஆர் அணியின் கேப்டன், டெல்லி கேபிட்டலோட கேப்டன். பேட்ஸ்மேன் கொஞ்சம் வேகமா வாங்க. சிஎஸ்கே ஓகே, ஓப்பனிங் பேட்டர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க டீம் சிஎஸ்கேக்காக. ஸோ இந்த சேஸ் டீம் சிஎஸ்கேக்கு மிக பெரிய சேஸாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மேட்சை ஜெயிச்சா செமிஃபைனலுக்கான வாய்ப்பு அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ முதல் பந்து நேராக போய் கையில் விழுந்திருக்கு. அதுவும் வந்து முதல வாயில் விழுந்த சிக்கன் மாதிரி நல்ல ஒரு ஃபீல்டர் கையில் போகும்போது அந்த பால் வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஜீவா த கேச்சர் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க டீம் சிஎஸ்கே. மெனின் ஆரஞ்ச் ஆர்மி ஒன்று சேர்ந்து மொதல் விக்கெட்டை செலிப்ரேட் பண்ணுறாங்க. மெனின் எல்லோ லூஸ் த ஃபர்ஸ்ட், டீம் ஆரஞ்ச் காட் த ஃபர்ஸ்ட். லாஸ்ட் கால் டீம் கேகேஆர் அண்ட் டிசிக்கான கடைசி கால் இது. அடுத்த 5 நிமிஷத்துக்கு வரல அப்படின்னா மேட்ச்லேருந்து ஒரு ஓவர் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களோட ரன் ரேட் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. நைஸ்லி பிளேட். சூப்பரான ஒரு ஷாட். விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரியை கொண்டு வராங்க டீம் சிஎஸ்கே. ஓஎம்ஆரின் மில்லினர் சொல்லக்கூடாது, பில்லியனர் ஒருத்தர் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. அவர் பேர் வந்து ஜான்சன். 300 ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு கரண்ட் போலிங் போட வரும்போது அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஏஜென்ட் டேக்கன். இந்த வீரருக்கு வந்து ஏதாவது ஆஃபர் கொடுத்துருந்தா 200 சேர்ந்துருக்கும். பட் இருந்தாலும் கரண்ட்டுக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காப்புல. ஆனால் அவர் காலையில் டிஃபன் சாப்பிட்டாரானு தெரியல, 300 வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. So new batters. பிரசாந்த் ஒரு நியூ பேட்டரா உள்ள வந்திருக்காரு. White signals. Thank you for the signals. So நல்ல ஒரு பால். டீம் டெல்லி ஒன் டாஸ் சூஸ் டு பால் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கேகேஆர் அணியினர் முதலில் பேட்டை கொண்டு விளையாடும். டாஸ் வின் பண்ணாவே போலிங் அப்படின்ற விஷயம் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ரீசெண்டாக எல்லா கேப்டன்ஸுமே அதே தான் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா பவுலர்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை. செகண்ட் ஹாஃபில் வந்து போலிங் போகிறத விட பேட்டிங் பண்ணுறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பவுலர்ஸ் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. நைஸ்லி பிளைட். ஒரே ஒரு விஷயந்தான், வெரி வெரி குட் ரன்னிங், கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ரன்னிங் பார்க்குறோம் ரெண்டு பேட்டர் கிட்ட இருந்தோம். செகண்ட் ஹாஃபில் போலிங் போடும்போது போடுறான்னு கத்துறதை விட ஆடுறான்னு கத்துறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் டாஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா கேப்டன்ஸும் வந்து போலிங் அப்படின்னு சூஸ் பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஸ்பிங்கர்மே ஜீவா கிட்டேருந்து ஒரு நல்ல எக்ஸிக்யூஷன்ஸ், அருமையாக போல் பண்ணியிருக்காரு. ரன் பால் கேம். ஸோ இதுலேயும் ஏதாவது கொண்டு வர முடியுமா அப்படின்னா முயற்சி பண்ணி ஜெயிக்க முடியாத விஷயம்னு ஒன்றும் இல்லை. லோ ஃபுல் டாஸாக பிக் பண்ணியிருக்காரு, ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஸோ ஓஎம்ஆர் கிரிக்கெட் கிளப் பிரசன்ஸ் 40th இந்த சீசனில் வெரி ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் உள்ள விளையாடுறாரு. ஓல்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜஸ்ட் வேர்ட். The experience is matter. Nicely bowled again, Jiva.
Nice ball. The white signal, sir. Thank you for the signal. So swing and miss. So something happened there. Wicket signal தான் கிடைக்கும். ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சுது ஸ்டெம்ஸில் பட்டது. அதுக்கப்புறம் தான் வந்து பேட்டர் உள்ளே போனார். அதே சமயம் டிசப்பாயிண்டட் பார்த்தோம் ஒரு ஃபேஸில். இப்படி ரன் அவுட் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸை பார்த்தோம். ஸோ விக்கெட் அதுவும் லெஃப்ட் ஹேண்டர் மாதிரி தெரிஞ்சார். ஸோ அவரோட விக்கெட் அந்த நேரத்தில் டீம் லூஸ் பண்ணுறது ஒரு பெரிய லாஸ் கட்டாயமாக டீம் சிஎஸ்கேக்கு. அருமையான ஒரு டெலிவரி. ஸோ லேட் கார்டுக்கான முயற்சி இந்த டீம் எஸ்ஆர்ஹெச் அவங்களுமே ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த டார்கெட்டை அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி 14 ரன்னுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. இது வரலும் 24 ரன் அடிக்கணும் இன்னும் 20 பாலில். சரி நல்ல டைம் பண்ணியிருக்காங்க. கேப்பில் போயிட்டு இருக்க ஒரு டபுளுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை பார்க்கணும். சரி நோ வினோத் ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேரக்டட் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கும். வெரி வெரி குட் எஃபோர்ட். டீம் அப்ரிஷியேட் பண்ணணும், நல்லா எனர்ஜி கொடுக்கணும். உள்ளே வந்து ரொம்ப சைலண்ட்டாக விளையாடுறாங்க. அந்த ஒரு விஷயம் தான் இருக்கவே கூடாது. ஸோ கீப்பர் பேசணும், க்ளோஸில் நிற்கிறவங்க பேசணும், கவர்ஸில் நிற்கிறவங்க பேசணும். வெளியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்ல டைம் பண்ணியிருக்காங்க. கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு இன் 4 runs. ஸோ ஃபீல்டர்ஸ் எல்லாருமே வந்து கரெக்டாக தான் ஃபிட் பண்ணி வச்சுருந்தார் கேப்டன். ஆனால் அந்த ஒரு பெரிய கேப் ஸ்விட்ச் இட் அப்படின்றது ரொம்ப குயிக்காக எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பவுலர்ஸுமே வந்து லென்த்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கான டைமிங் இல்லை. அவர் நல்ல லென்த்தில் போடும்போதும் வந்து பவுண்டரியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இட்ஸ் குட் ஓவர் ஃபார் டீம் சிஎஸ்கே. 20 லாஸ் ஆஃப் 3 எண்ட் ஆஃப் 3. ஒரு ஸ்மால் பிரேக் இருக்கும், எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனா கண்டினியூ பண்ணுறதாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா பிரேக் எடுத்து தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, தண்ணி கேன் உண்டு, தண்ணி இல்லை. ஆனாலும் நிறைய பேர் ரிஸ்க் எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அடைச்சிக்கிட்டோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டீம் எஸ்ஆர்ஹெச் கிட்ட கொஞ்சம் வாட்டர் பாட்டில் இருக்குப்பா, தண்ணி இருக்குப்பா. தண்ணி கேன் ஒன்று முழுசாக ஒன்று இருக்குது, அந்த செல்லத்தை தூக்கின்னு வாங்க, அதை தூக்குங்க, கொண்டாடுவோம். அதே போல் ஓஎம்ஆர் மக்களுக்கு சிபி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அதன் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்கஃபோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய சப்போர்ட் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டோர்னமெண்ட் பண்ணும்போது இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இந்தமாதிரி ஸ்கஃபோல்டிங் கேட்டாங்கனாலும் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே போல் டோர்னமெண்ட் அப்போ இந்தமாதிரி ரோப்
பவுண்ட்ரி ரோப். அதில் தான் நிறைய பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தை எப்படி தீர்க்கிறதுன்னு தான் இந்த சிபி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம். லைன் போட்டோன்னா ஒன்றும் பிரச்சனையே இருக்காது, உள்ள பின்ன அது மாதிரி விஷயங்கள் இருக்காது. அதுவும் நம்ம தான் பண்ணுறோம், அதுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் எவ்வளோ ரன் அடிக்கணும், நீங்கள் இதெல்லாம் விட ஸ்கோர் சொல்கிறா அப்படின்னு கூட ஒருத்தவங்க கேட்குறாங்க. அவங்களுக்காகவே 20 ரன் வந்திருக்கு போர்டில், இன்னும் 18 ரன் விளையாடுற மாதிரி காமிக்குது. 18 பாலுக்கு 18. இறகை போலே சில நேரங்களில் பந்து கைகளில் சிக்குவதில்லை. எடுத்து த்ரோ பண்ணியிருந்தாங்கன்னா விக்கெட்டாக இருந்திருக்கும். ஆஹா, என்னம்மா ட்ரை, சூப்பர் ட்ரைங்க இது. கையில் க்ளவ் கொடுத்துருந்தாலும் எடுத்துகிட்டு இருப்பார் மனுஷன். வெறும் கையில் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. 2 மிஸ்ஃபீல்ட் தொடர்ந்து. ஜீவா கட்டாயமாக நாட் ஹாப்பி மேனாக தான் இருப்பார். ஏன்னா 2 பாலுமே தொடர்ந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. ஒரு ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி, 2 பேருமே மிஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஹார்ட் திங்ஸ் டு அக்செப்ட். இதில் ஒன்று ரொம்ப குயிக்காக ஓடி இருக்காங்க. ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து. வெரி குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் அண்ட் கப்புள் ஆஃப் ரன்ஸ் ஃபார் டீம் சிஎஸ்கே. மொதல் 3 பாலில் 4 ரன் எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஒரு பால் டாட் பால் போடுறதுக்கு பவுலர்ஸ் கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஃபீல்டர்ஸ் சின்ன சின்ன மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பால்லையுமே வந்து ஃபீல்டரோட கான்ட்ரிபியூஷன் ஒரு எரர்ஸ் ஆகிருக்கு. ஜெயிக்கிற டீமுக்கு மட்டும்தான் டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்காங்க. மும்பை இந்தியன் ஜெயித்தாங்க, டிஃபன் சாப்பிட்டாங்க, சந்தோஷமாக இருக்காங்க வேப்பமர நாளில். அதே போல் ஆர்ஆர் அவங்களும் ஜெயித்தாங்க, புங்கமர நாளில் இப்போ டிஃபன் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இப்போ அடுத்து இந்த 2 அணிகளில் ஒரு அணி ஜெயிக்கும் போது அவங்களுக்கு ஒரு டிஃபன். கேகேஆருக்கு டிஃபன் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. மும்பை இந்தியன்ஸ்னால் கவலையே இல்லாமல் ஜாலியாக முன்னாடியே முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து நல்லா நிழலில் படுத்துன்னு கனவு காண்டுட்டு இருக்காங்க, கோப்பை கனவு. அவரும் முயற்சி பண்ணுறார். பட் பால் அந்த கைக்கு எட்டாமல் கொஞ்சம் தூரத்திலே சென்று கொண்டிருக்கிறது. எக்கச்சக்கமான விண்டு. பேசாமல் நேற்று தான் வந்து இவ்வளோ விண்டு போச்சு, இந்த பக்கம் விக்கெட் வச்சுருந்துருக்கலாமே. இதை பற்றி நம்ம பேசாமே விட்டோம் பார்த்தீங்களா. நேற்று ஆர்கனைசர்கிட்ட பேசியிருக்கணும். முதல் முறையாக பந்து கையில் பட்டுது, அதை எடுத்தாங்க, எடுத்து ஸ்டெம்ஸில் வச்சாங்க. டீம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபைனலாக ஒரு விக்கெட் இந்த ஓவரில். ஜீவா போட இந்த 6 பால் ஒரு 3 விக்கெட்டாக அதை எடுத்துருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்துருக்குறாங்க ரன் அவுட் மூலிமா. ஸ்கோரர் லைஃப், கேமராமேன் லைஃபு, அதுக்கப்புறம் இந்த கமெண்டேட்டர் லைஃப்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு கையில் ஸ்கோரிங் போட்டுன்னு இன்னொரு கையில் சாப்பிட்னு இருக்காங்க, ஒரு கையில் கேமராவை பிடிச்சின்னு இன்னொரு கையில் சாப்பிட்டுருக்காங்க. வெரி டஃப் ஜாப் டு டூ. அதனால் சேனல்ஸை மட்டும் ஈஸியாக யாருமே நினச்சிடாதீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறோம். அதுக்கு பின்னாடி சின்ன சின்ன எரர்ஸ்லாம் சம்டைம்ஸ் நடக்கும். அந்த டைமில் கூட இருந்து பாசிட்டிவான சில வேர்ட்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ணுங்கள். ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 26க்கு 4, 12 பாலுக்கு 12 ரன். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், நிறைய எரர்ஸ்லாம் வரும், டெக்னாலஜி இஷ்யூஸு, டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும், நெட்வொர்க் இஷ்யூஸ்லாம் வரும். அப்போ திடீர்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா இவனை டேஷ் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அப்படி இல்லை. அப்படி டெக்ஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு தான் அந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஒரு டிஃபிகல்ட் டைம்ஸ் இருக்கும். அந்த டைமோட கூட நிற்கிறவங்க தான் உண்மையான மனுஷன், உண்மையான ஃப்ரெண்டு, உண்மையான சப்போர்ட்டர். அந்த விதத்தில் யார் எந்த ஸ்ட்ரகிளிங் டைமில் இருந்தாலும் அந்த இடத்துல நான் தான் நிற்பேன், கூட நின்று சப்போர்ட் பண்ணுங்கள். 12 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். 12 ball 12 runs. The inside out, just shot to the fielders. கொஞ்சம் முன்னாடியே விழுந்துடுச்சு. வெரி ஹாப்பி. ஏன்னா கிரிக்கெட் அப்படின்றத நம்ம டிவிலேயே பார்த்துட்டோம். அது இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் மட்டும் விளையாடுறதையே பார்த்துட்டோம்.
ஐபிஎல் பார்த்துட்டோம். பட் நம்ம விளையாடுறத லைவில், டிவியில், மொபைலில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குற அளவுக்கு டெக்னாலஜி சப்போர்ட் ஆகிருக்கு. நம்மளும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது சேனலாக, கிரிக்கெட்டர்ஸாக, ஒரு ஆர்கனைசராக, சப்போர்ட்டர்ஸான்னு சொல்லிட்டு நிறைய ஒரு நெட்வொர்க் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வரும் காலங்கள் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டும் பெரிய அளவில் கொண்டாடப்படும். ஏன்னா இப்போ ஐஎஸ்பிஎல் ஆகிடுச்சு, டிஎஸ்பிஎல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டுக்குமே ஃபார்மட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்டிச் பால் விளையாடுறவங்க மட்டும் தான் பேர், புகழ், பணம் அப்படின்லாம் விஷயம்லாம் இல்லாமல் டென்னிஸ் பால் விளையாடுற பிளேயருக்கும் ரெகக்னைஸ் இருக்குது. ஸோ டூ ஹார்ட், ஒர்க் ஹார்ட். ஸோ நம்மளிருந்து கூட நிறைய பிளேயர்ஸ் வெளியில் போயிட்டு விளையாடுறதுக்கும் பெரிய அரங்கில் விளையாடுறதுக்கும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. இந்த கேட்ஸ் இதுவரையிலும் க்ளோஸ் ஆகியிருந்த கேட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ஸ், இப்போ நான் பேசின விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்ஸ். ஸோ இங்கேருந்து அடுத்த லெவலுக்கு இந்த பிளேயர்ஸ், நம்ம பசங்க, நம்ம அண்ணனுங்க, தம்பிங்க மேலே போகிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் OMR பிரீமியர் லீக் சீசன் 4. விக்கெட். ராக்கெட் கடைசி பாலா இது? 5வது பாலா? இன்னும் ஒன்று இருக்குது. ஓகே, கேட்ச் பிடிச்சிட ஒரு பேர் மட்டும் சொல்லுங்கள். சுரேஷா? துளசி நாராயணன் அவர் கேட்ச் பிடிக்க விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேனோட நேம் அப்டேட் பண்ணுங்கள். போலீஸ் பாண்டியன் எனும் முத்துக்குமார் உள்ளே வராரு. 29 ரன் வந்திருக்கு போர்டில். இதுவரையிலும் இன்னும் 7 பாலுக்கு எவ்வளோ ரன் அடிக்கணும் அப்படின்னு செக் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ஜி பார்ப்பதற்கு பிரியாணி போல் இருக்கும். இதுதான் குஸ்கா. சாலையோரங்கள் இங்கு 30 ரூபாய்க்கு சிறப்பான முறையில், தரமான முறையில் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். உண்டு மகிழுங்கள், இதோ உங்களுக்காக. பட் விக்கெட்டுக்கான செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. பட் அம்பையர் வந்து செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டார். பாருங்கள், அழகாக ஒரு முகத்தோட புன்னகையோட ஓவர் அப்படின்னு சிக்னல் கொடுத்துருக்காரு. இந்த ஓவர் சிறப்பான ஓவராக வந்திருக்கு. 12 பாலுக்கு 12 அப்படின்னும் போது 6 பாலுக்கு 9 மாற்றிருக்காங்க. சிஎஸ்கேவோட வெற்றி கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது டீம் SRH-ஆல். எங்களுக்கும் வேணும்ல, நாங்களும் உள்ளே இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி SRH எங்களுக்கும் அந்த வெற்றியில் சரி பங்கு இருக்குது. அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கேட்டு வாங்குவோம் அப்படின்ற மாதிரி போலிங் பண்ணியிருக்காங்க. 6 பாலுக்கு 9 ரன். த கேம் மூவ் டு லாஸ்ட் ஓவர் 6 ball 9 runs. 6 பாலில் 9 ரன். அந்த 6 தலைகீழாக திருப்பி போடுறது யார்? டீம் சிஎஸ்கேக்காக. இல்லை, இந்த 6 பாலில் 9 ரன்னை அப்படியே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு SRH-லேருந்து யாராவது வந்திருக்காங்களான்னா எஸ், அந்த பிளேயர் வந்திருக்கிறாரு. அவரோட பெயர் அவர் யார்? பிரதீப். 17 நம்பர். கட்டாயமாக ஏபிடியோட ஹார்ட் ஃபேனாக தான் இருக்கணும். 6க்கு 9. Edge and taken 5 ball 9 runs.
So one bring another one more wicket. So 4 பாலுக்கு 9 ரன், 12 பாலுக்கு 12ன்றத 4க்கு 9 மாத்திருக்காங்க டீம் SRH. ஒயிட் சிக்னல், விக்கெட்டும் கிடைக்குது. ஸோ அவங்க ஸ்ட்ரைக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது போலீஸ் அவரோட விக்கெட்டை விட்டுருக்காரு, போலீஸ் பாண்டியன் அவரோட விக்கெட்டை விட்டுருக்காரு. Four ball, 8 runs. ஸ்ட்ரைக் சேஞ்சாக இருக்குது. 3க்கு 7, 3 ball 7 runs. எப்படி இந்த கேமை எப்படி மாற்றிருக்காங்க டீம் SRH. ஆக்சுவலி கேம் பிளான் இருக்குது, ஆனால் இது என்ன பிளான்னு தெரியல. ரன் அவுட்டு தான் பிளானு. எப்படியாவது ரன் அவுட் பண்ணுறதுக்காக முயற்சிகள் சூப்பராக பண்ணி சூப்பராக அவுட் ஆகிருக்காங்க. திஸ் இஸ் பவர் கிரிக்கெட் ஃப்ரம் டீம் CSK. 3 பாலுக்கு 7 ரன் அப்படின்னு இருக்கும்போது ஒரு சான்ஸ் எடுக்காமல் அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுக்குறாங்கன்னா திஸ் இஸ் பவர் மைண்ட் செட். கட்டாயமாக வந்து ஹெல்த்தியான ஒரு மைண்ட் செட்டே இது இல்லை. திஸ் இஸ் வெரி ராங். Shot is a very good shot. Gapla போயிட்டு இருக்கு மெத்தட். எஸ் 1 பவுண்ட் 2 பவுண்ட் கடைசி நேரத்தில் போய் தடுத்துருக்காங்க. இதுல 2 ரன் ஓடி இருக்காங்க. 3ஆவது ரனுக்கான வாய்ப்பு. ஒரு புல்லட் த்ரோ. 3 ரனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டீம் CSK. இந்த பவுண்டரியை கட் பண்ண வரலும் அந்த பவுலருக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதே போல் இந்த ஃபீல்டருக்கு பெரிய அப்ரிஷியேட் கொடுத்தே ஆகணும். அந்த ஒரு ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. அது டீமுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய சேவ். இன்னும் 2 பாலுக்கு 4 ரன். 2 ball 4 runs. CSK அவ்வளோ ஈஸியாக வந்து ஆப்பனண்ட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க. ப்ரெஷரை ஏற்றி தான் ஏதாவது ஒரு ரிசல்ட் எடுத்துப்பாங்க. மேபி அது வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக கூட இருக்கலாம். பட் ஃபைட் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். 2க்கு 4. நல்ல ஒரு கனெக்ஷன் பண்ணிட்டாங்க. டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகுது. எஸ் திஸ் இஸ் ஃபைனலாக CSK ஒரு த்ரில்லர் வெற்றி. அண்ட் செமிஃபைனலுக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி எப்பவும் போல் ரியல் CSK என்ன செய்வாங்களோ அதே தான் இந்த CSKவும் செஞ்சுருக்கிறாங்க. ஃபைட்டு டில் லாஸ்ட் ப்ரீத்து. அதே சமயம் ஆப்பரண்ட் ப்ரீத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வாங்கிடுவாங்க, பம்பு கொடுத்துருவாங்க ஹார்ட்டுக்கு. ஸோ எக்ஸலண்ட் ஃபைட் ஃப்ரம் டீம் SRH. அதே தான் CSKவும் பண்ணாங்க. அருமையான ஒரு வெற்றி
சிஎஸ்கே அணியினருக்கு. அண்ட் செமிஃபைனலுக்கான வாய்ப்பு இன்னும் அவங்களுக்கு இருக்குது. டெல்லி ஃபீல்டிங் வாங்க கொஞ்சம் சீக்கிரம். டெல்லி